டெல்லி ஜனக்புரி பகுதியில் 2 பேருந்துகள் ஒரு கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அடுத்தடுத்த வாகனங்கள்ல இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன நிலவரம்? வணக்கம். தலைநகர் டெல்லியில் உள்ள ஜனக்புரி பகுதியில் இருக்கக்கூடிய பங்கா எனும் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பேருந்துகள் மற்றும் ஒரு கார் தீப்பிடித்து எரிந்தது. தீ விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற 2 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் அந்த தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்திருக்கின்றனர். இந்த தீ விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. இருப்பினும் பேருந்து மற்றும் கார் பெரிதும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது தீயணைப்புத்துறை அதிகாரிகளோ அல்லது காவல்துறையோ தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இந்த காரை இயக்கிய ஓட்டுநரின் சகோதரர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், தன்னுடைய சகோதரர் காரை ஓட்டி கொண்டிருந்த போது திடீரென சாலையின் நடுவே ஒரு பசுமாடு ஒன்று வந்ததாகவும், அந்த பசுமாட்டை காப்பாற்றுவதற்காக தான் சகோதரர் காரை திருப்பிய போது அங்கிருந்த டிவைடர் ஒன்றின் மீது மோதி, அதனைத் தொடர்ந்து கார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 பேருந்துகள் மீது மோதியதாகவும், இந்த மோதலை தொடர்ந்துதான் உடனடியாக கார் மற்றும் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பேருந்துகள் அனைத்தும் இவை நிறுத்தி வைக்கப்படுவதற்கான இடம் அல்ல. இருப்பினும் சட்டவிரோதமாகத்தான் அந்த பகுதியிலே இல்லீகல் பார்க்கிங் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே அந்த பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.